வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா, பிளான்ட் அனாட்டமியில் வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஷின்ஸ் பாருங்கள். சூஸ் அ ஃபியூச்சர் that is not applicable to மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்து பி, லூஸ்லி அரேஞ்சுடு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னென்னா பிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புரோட்டோடோம் gives rise to dash. 9th கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் ஏ, அதாவது எபிடெர்மிஸ். ஓகேங்களா? 9th ஏங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th கொஸ்டின்ஸ் பாருங்கள். கார்டெக்ஸ் அண்ட் பித் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் டாஸ். 10th கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து டி, கிரவுண்ட் மெரிஸ்டம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் கிராசஸ் டாஸ் இஸ் ப்ராமினன்ட். 11th ஆன்சர்ஸ் பி, அதாவது இன்டர்கலரி மெரிஸ்டமா. ஓகேங்களா? The next question பாருங்கள். The meristems that is present along the longitudinal axis of stems and root is called dashங்கிறாங்க. 12th question answers வந்து very very important questions. C, pelargons. ஓகேங்களா? The next question பாருங்க. The cell wall of parenchyma is made up of dash. வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் தான். 13 ஆன்சர்ஸ் வந்து என்னது? டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏரன்கிமா இஸ் சீன் இன் டேஷ். 14th ஆன்சர்ஸ் சி, அதாவது ஹைட்ரில்லா. ஓகேங்களா? 15th கொஸ்டின் பாருங்க. ஸ்டெல்லேட் பாரன்கிமா இஸ் பிரசன்ட் இன் டேஷ். 15th ஆன்சர்ஸ் சி, கண்ணா. ஓகே, ஆர் கென்னா வாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் 16th கொஸ்டின். டேஷ் இஸ் ஆப்சென்ட் இன் ரூட்ஸ் ஆஃப் லேண்ட் பிளான்ட். லேண்ட் பிளான்ட்டில் ஆப்சென்ட்டாக இருக்கிறது, அதான் ரூட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. 16th கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? சி, கோலன் கைமா தான் ரூட்டில் இருக்காதான். ஓகேங்களா? ஆப்சென்ட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் டேஷ் ஆங்குலர் கோலன்கைமா இஸ் சீன். எங்கே ஆங்குலர் கோலன்கைமா இருக்குன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 17th ஆன்சர்ஸ் வந்து ஏ, டாட்டூராங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாக்குனேட் கோலன்கைமா இஸ் சீன் இன் டேஷ். 18th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து சி, ஐப்போமியா. அப்போ 18th சிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 19th கொஸ்டின்ஸ் பாருங்கள். லிக்னிஃபைடு செகண்டரி வால் இஸ் பிரசன்ட் இன் டேஷ். த 19th கொஸ்டின் ஆன்சர் இஸ் டி, ஸ்க்ளிரன் கைமா. ஓகேங்களா? 20 பாருங்கள். பிரேக்கி ஸ்க்ளீரைட்ஸ் ஆர் சீன் இன் டேஷ். பிரேக்கி ஸ்க்ளீரைட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பி, வைரஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 20க்கு பி. 21 பாருங்க. மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ் ஆர் சீன் இன் த சீடு கோட் ஆஃப் டேஷ். 21 ஆன்சர் இஸ் சி, குரோட்டோலேரியா. 22 சீடு கோட் ஆஃப் குரோட்டோலேரியா கண்டைன்ஸ் டேஷ். 22 ஆன்சர் இஸ் டி, மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ். 23 டேஷ் ஆர் சப்போர்ட்டிங் டிஷ்யூ. 23 ஆன்சர் இஸ் டி, ஃபைபர் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். 24 பாருங்க. டேஷ் ஆர் இன்பர்போரேட் செல்ஸ்ங்கிறாங்க. 24 ஆன்சர் இஸ் டி, ட்ரக்கீட்ஸ். 25 பாருங்க. த சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் இன் டெரிடோபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இஸ் a dash. அப்போ 25 ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வெரி ஈஸி. ஆன்சர் என்னது? ஏ, ட்ரக்கீட்ஸ். 26 பாருங்க. வெசல்ஸ் ஆர் த சீஃப்
water conducting elements in dash. 26 ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் தான். ஆன்சர் வந்து சி ஆஞ்சியோஸ்பெர்ம். ஓகேங்களா. 27 பாருங்க. vessels which are the chief water conducting elements angiosperms are absent in gymnosperms except dashங்கறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 27 ஆன்சர் இஸ் சி நீட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. among the constituents of xylem the living tissue is dash. 28 answer is C xylem பாருங்கம்மா. 29 பாருங்க. dash is short lived. ஒரு முக்கியமான क्वेश्चंस. 29 answer is 29 answer is B. நல்லா நோட் பண்ணி ஒரு முக்கியமான क्वेश्चन. protoploem is short lived. ஒரு முக்கியமான क्वेश्चंस. ஓகேங்களா. 30 பாருங்க. dash occur in pteridophytes. 30 க்கு ஆன்சர்ஸ் வந்து A sieve cell. ஓகேங்களா. 30 க்கு sieve cell. 31 the companion cells are present in dash. companion cells எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர்ஸ் வந்து என்னது D அதாவது angiosperm. the next question பாருங்க. dash are absent in pteridophytes and gymnosperms. 32 ஆன்சர்ஸ் வந்து என்னது B அதாவது கம்பேனியன் செல்ஸ் தான் ஆப்சென்ட். ஓகேங்களா. ஓகே क्वेश्चंस பாருங்க. ப்ளோயம் பாரணியமா இஸ் யூசுவலி ஆப்சென்ட் இன் டேஷ். ப்ளோயம் பாரணியம் வந்து யூசுவலி ஆப்சென்ட் இன் டேஷ் கேக்குறாங்க. 33 க்கு ஆன்சர்ஸ் வந்து B அதாவது மோனோகாட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following tissue is absent in monocotyl? 34 க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம். 34 க்கான ஆன்சர்ஸ் வந்து D. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளோயம் பாரன்ஹைமா. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஓகே ப்ளோயம் ஃபைபர் ஆர் ஆல்சோ கால்டு டேஷ். ஒரு முக்கியமான क्वेश्चंस இது. ப்ளோயம் ஃபைபர் ஆர் ஆல்சோ கால்டு டேஷ். இது ஒரு முக்கியமான क्वेश्चन. 35 ஆன்சர்ஸ் வந்து B bast fibers. 36 பாருங்க. if phloem occur on both outer and inner side of xylem the bundle is called dash. 36 க்கு ஆன்சர் பார்க்க போறோம். ஆன்சர்ஸ் வந்து B bicollateral. 37 பாருங்க. ambicrepial vascular bundle is found in the dash. இது ஒரு முக்கியமான क्वेश्चंस நோட் பண்ணிச்சுங்க. 37 ஆன்சர் இஸ் C polytrichumங்கறாங்க. ஓகேங்களா. Next, if xylem completely surrounds the phloem, the vascular bundles is called dash. 38 answer is C. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ambivessel. 39 பாருங்க. the ambivessels vascular bundles are seen in dash. 39 answer is A agarosங்கற ஒரு plant. Last question பாருங்க. in nature sea elements the pores in the sieve plate are blocked by the substance is called dash. ஒரு முக்கியமான क्वेश्चंस இது. ஆன்சர்ஸ் வந்து callus. ஓகேங்களா. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.